கார்த்தி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கோமதி அவளை. சரி வாங்க மைனி, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். அப்ப வேற ஏதாவது சண்டை வந்துட போகுது. சரி வா கோமதி போவோம். கரண் வா போவோம். கார்த்தி வா போவோம். பாரம்மா. கார்த்தி ஒரு நிமிஷம். கார்த்தி வா போவோம். பாரம்மா. எனக்காக ஒரு நிமிஷம் நின்னு வாயாடி ப்ளீஸ். சீனியர் ப்ளீஸ் என்கிட்ட ப்ளீஸ் நீங்க கேட்காதீங்க. உங்க வீட்ல என்ன சொல்றாங்க அதை கேட்டு நீங்க நடங்க. அதுதான் நம்ம லைஃப்க்கு நல்லது. எதுக்கு கார்த்தி நம்ம லைஃப்க்கு நல்லதுன்னு நினைக்கிற? தயவு செஞ்சு உன் கண்ணை திறந்து பாரு. இவங்க எல்லாரும் நம்மள பிரிக்கணும்னு நினைக்கிறாவ கார்த்தி. ஆனா அவங்க நமக்கு நல்லது தானே சீனியர் சொல்றாங்க. இது நமக்கு அதுக்கான வயசு கிடையாதுல்ல. போதும் நிறுத்து கார்த்தி. இதுக்கு மேல நீ என்னைக்குமே என்கிட்ட பேசுறாத. இனிமே நீ என்கிட்ட பேசவே பேசாத கார்த்தி. ச்சே, அவெல்லாம் உன்கிட்ட ஒண்ணு பேச மாட்டா. நீ அவகிட்ட பேசாம இரு. என்னமா பண்ணுத நீ? ரொம்ப சந்தோஷம் ஜெசி. என் மவனு இனிமே உன் மோக்கிட்ட பேசவே மாட்டான். ஆனா நீ ரொம்ப தான் ஜெசி ஓவரா பண்ணுத. என் மவனை விட உன் மவளுக்கு வேற நல்ல பையன் எங்க கிடைப்பான்னு நீ இப்படி விடுத? என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டிய? உங்க மவனை விட என் மவனுக்கு நல்ல பையனே கிடைப்பான். நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா உன்னை என்ன உங்க மவன் இங்கேயே? அவன் என்ன நீங்க பெத்த மவனா? நீலாம் ஒரு பொம்பளையா? ஏன் நான் சொன்னதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? உண்மைதானே? உண்மையா இருந்தாலும் அது எங்க எப்படி சொல்லணும்ங்கற அந்த அறிவே உனக்கு கிடையாதா? ஆமா, எனக்கு அறிவு கிடையாது. என்ன உன்னை